ஒரு காலத்தில் பச்சை பசேல் நிறமான குளம் இருந்தது. அந்த குளத்தில் ஒரு அம்மா வாத்து தனது 3 சின்ன சின்ன வாத்துக் குட்டிகளுடன் வாழ்ந்து வந்தாள். அவர்கள் பெயர்கள் முத்து, மல்லி மற்றும் மின்னி. ஒவ்வொரு காலையிலும் கூக் கூக், எழுந்து வா குழந்தைகளே என்று அம்மா வாத்து கூப்பிடுவாள். வாத்துக்குட்டிகள் தங்களின் சிறிய சிறிய இறக்கைகளை அசைத்து மகிழ்ச்சியுடன் வீழ்த்துக் கொள்ளும். ஒருநாள் அம்மா வாத்து குழந்தைகளைப் பார்த்து, இன்று நாம் ஒரு புதிய இடத்தை பார்க்கப் போகிறோம் என்றாள். முத்து, மல்லி, மின்னி மூவரும் அம்மா எங்கே என்று பளிச் பளிச் கண்களால் கேட்டனர். அம்மா வாத்து அவர்களை அழைத்து குளத்தின் மறுபக்கத்திலுள்ள ஒரு மலர் கானாத்துக்குச் சென்றாள். அங்கே நெடிய தாமரை மலர்கள், பறக்கும் வண்ணத்துப் பூச்சிகள், நீரில் மிதக்கும் தங்க நிற சூரிய ஒளி, அனைத்தும் மந்திரம் போல இருந்தது. மின்னி மட்டும் கொஞ்சம் பயந்தாள். அம்மா, இது புதிய இடம், நான் விழுந்து விடேமா என்று கேட்டாள். அம்மா வாத்து மின்னியை அன்பாக தழுவி, குட்டியே, நீ மெதுவாக நடக்கிறாயே, நான் உன்னிட இருக்கிறேன். மின்னி தைரியம் கொண்டு சில படிகள் நடந்தாள். திடீரென்று ஒரு வண்ணத்துப் பூச்சி அவள் மூக்கில் வந்து அமர்ந்து விட்டது. மின்னி சிரித்து, அம்மா பாரு, எனக்கு இங்கு ரொம்ப பிடிக்கும் என்றாள். மூவரும் மலர்களைக் கண்டு பட்டாம்பூச்சிகளைத் தொடர்ந்து ஓடி நீரில் விளையாடி அந்நாளை மறக்க முடியாத நாளாக கொண்டாடினர். இரவில் குளத்திற்கு திரும்பும்போது அம்மா வாத்து சொன்னாள், குழந்தைகளே, புதிய இடங்கள் பயமாகத் தோன்றலாம். ஆனால் தைரியமாக ஒரு படியெடுத்தால் அங்கே அழகான அதிசயங்கள் காத்திருக்கிறது. முத்து, மல்லி, மின்னி மூவரும் அம்மாவை அணைத்துக் கொண்டு உறங்கிப் போனார்.